உலகில் மக்கள் பயணத்திற்காக சாலை போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து நவீனமாக இருந்தாலும் அபாயகரமான சாலைகளிலும் மக்கள் பயணம் மேற்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதன்படி சர்வதேச அளவில் மிக அபாயகரமான சாலைகள் பற்றி இப்போது பார்ப்போம். இந்தியாவில் அமைந்துள்ள ஹிமாச்சல பிரதேச மலைகளில் அகடமுகடாக அமைந்துள்ள சாலை வாகன ஓட்டிகளையும் பயணிகளையும் எப்பொழுதுமே மிரள வைக்கும். கடல் மட்டத்திலிருந்து 11,578 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த சாலையில் பயணிப்பது ஒரு புது அனுபவமாகத்தான் இருக்கும். அட்லாண்டிக் பெருங்கடல் ஒட்டிய பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலையில் எந்நேரமும் கடல் அலைகளில் சீற்றத்தின் தாக்கம் இருக்கும். நார்வே நாட்டில் மோல்டே நகரங்களுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த சாலை சுற்றி தீவுகளும் உள்ளன. இதே நார்வே நாட்டின் ரயுமா பகுதியில் அமைந்துள்ள ட்ரோல் லேடர் சாலை பயணம் மற்றும் ஒரு திகில் பயணமாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில் உள்ள மலைகளை குடைந்து 40 கொண்டை ஊசி வளைவுகளில் வாகனங்கள் செல்கின்றன. அமெரிக்கா மாநிலங்களில் ஒன்றான அலாஸ்கா கனடாவிற்கு அருகில் அமைந்துள்ளது. எண்ணெய் கிணறுகள் அதிகம் கொண்ட இந்த பகுதியில் ஜேம்ஸ் டபிள்யூ டால்டன் தேசிய நெடுஞ்சாலை பனிமலைகளால் சூழப்பட்டுள்ள இடமாகும். வருடத்தில் 8 மாதங்கள் பனிப்பொழிவுடன் இருந்து வருகிறது. சில நேரம் பனிப்பொழிவினால் விபத்துகளும் ஏற்படுவதுண்டு. ஜப்பான் நாட்டில் உள்ள எஷிமா ஒஷா மேம்பாலம் மேட்சு மற்றும் சாக்கெமினாட்டோ நகரங்களுக்கு செல்லும் சாலையாகும். இந்த பாலத்தில் செல்லும் அனைத்து வாகனங்களும் செங்குத்தாகவே பயணம் மேற்கொள்வது போல காட்சியளிக்கும். அந்நாட்டின் மிக நீளமான பாலங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. நியூசிலாந்து நாட்டில் அமைந்துள்ள ஸ்கிப்பர்ஸ் கேன்யான் சாலையில் செல்லும் வாகனங்கள் எதிரே வரும் வாகனங்களுக்கு வழிவிடுவது என்பது சாத்தியக்கூறு இல்லாததாகும். இத்தாலி நாட்டில் மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் சாலை ஸ்டெல்வியோ பாஸ். 48 கொண்டை ஊசி வளைவுகளை உள்ளடக்கிய இந்த சாலை பயணத்தில் குளிரின் தாக்கம் 180 டிகிரி செல்சியஸ் காணப்படும். கடல் மட்டத்திலிருந்து 9,000 அடி உயரம் கொண்ட இந்த சாலையில் வருடத்தில் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஷாங்காய் மாகாணத்திலிருந்து ராங்பூ செல்வதற்கு பயன்பாட்டில் உள்ள சிச்சுவான் டிபெட் தேசிய நெடுஞ்சாலை சீனா நேபாளம் எல்லையில் அமைந்துள்ளது. 5,476 கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த சாலையில் 7,500 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் நாட்டின் 2வது நீளமான சாலையாக போற்றப்படுவது BR-116. சாலை பராமரிப்பு, சீரமைப்பு பணிகள் மேற்கொண்ட போதிலும் உயிரிழப்புகளும் வாகன சேதங்களையும் ஏற்படுத்திய பெருமை இந்த BR-116 சாலை என்றே சொல்லலாம். பொலிவியாவில் கடந்த 1995ஆம் ஆண்டு யாங்கஸ் மாகாணத்தில் அமைக்கப்பட்டது. 56 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே பயணிக்கும் இந்த சாலை மிகவும் ஆபத்தான சாலையின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. ஆண்டுதோறும் சுற்றுலா வாகனங்கள் விபத்து ஏற்படுவதும் அதிகமாக உள்ளது.